பாம் பிளாஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட இம்பேக்ட் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பல பேர் நடுங்க வச்ச ஒரு சம்பவம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், இப்போ நான் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன், போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டிங்களா? இதை பார்த்தோன்னே ஜப்பானில் யூஎஸ் வேர்ல்டு வார் 2 அப்போ ட்ராப் பண்ண அந்த நியூக்ளியர் பாம், அதான் ஃபேட்மேன் அப்புறம் இப்படி சொல்லுவாங்களே அந்த பாம் தானே? இல்லை, இது அதை விட பல மடங்கு பயங்கரமானது. ஆமாம், ஈவன் இதை கிரியேட் பண்ண சயின்டிஸ்டே இதை பார்த்து பயந்து போனாங்க. ஆமாம், இதுதான் கேசல் பிராவோ. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூஎஸ் அப்புறம் ரஷ்யா 2 கண்ட்ரிஸும் கோல்டு வாரில் ஈடுபடுறாங்க. இதில் 2 கண்ட்ரியும் பொருளாதார ரீதியாகவும் படைபலம் ரீதியாகவும் ஆயுதம் ரீதியாகவும் பயங்கரமாக போட்டி போட்டுக்கிறாங்க. இதில் வந்து யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஜப்பானில் போட்ட அந்த அட்டாமிக் பாம்புக்கே எல்லோரும் இப்படி பயந்து போய் இப்படி இருக்கீங்களே, இப்போ நான் அதை விட பெருசாக அவனு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹைட்ரஜன் பாம்பு கண்டுபிடிக்கிறாங்க. கிரியேட் பண்ண பாம்பை டெஸ்ட் பண்ணணும்ல, அதனால 1954 வருஷம் மார்ச் 1 அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பிக்கினி அட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவில் இந்த பாம்பை டெட்டோனேட் பண்ணுறாங்க. அதுவும் ஆப்ரேஷன் கேசல் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு கீழே. லித்தியம் டியூட்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி செய்யப்பட்ட ஃபர்ஸ்ட் பாம்பு இது தான். டெல்லர் யுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைனால் தான் இந்த பாம்பை பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த பாம் 6 மெகாடன்ஸுக்கு பிளாஸ்ட் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுவே ரொம்ப 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 பெரிய எக்ஸ்ப்ளோஷன் தான். ஆனால் இது வெடித்தது 15 மெகாடன்ஸ். நம்ப முடியலைல்ல? சயின்டிஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷனால் ஒரு மொத்த தீவே தரமட்டமாக போயிடுச்சு. வெடித்ததும் இந்த மஷ்ரூம் க்ளவுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வானத்தில் பெருசாக காளான் மாதிரி போகுமே, அது வந்து 1,30,000 ஃபீட் அடி உயரம் வருது தான். அதாவது சராசரியாக சொல்ல போனால் 40 கிலோமீட்டர் உயரம். ஆமாம், அந்தளவுக்கு பெருசாக வெடிச்சிருக்கு. இந்த தீவை விட்டு அந்த தீவில் இருந்த மக்கள் எல்லாரையுமே அனுப்பிட்டாங்க முன்னாடியே, இந்த தீவில் நாங்கள் பாம்பு பிளாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மக்கள்லாம் 3 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி தீவுக்கு வந்தாங்க. ஆனால் தீவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களுமே ரேடியேஷனால் தாக்கப்பட்டாங்க. எல்லாருக்கும் இந்த ரேடியேஷன் பயங்கரமாக சைடு எஃபெக்ட் கொடுக்குது. எல்லா மக்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரேடியேஷனால் இந்த தீவுக்கு பக்கத்தில் மீன் பிடிக்க வந்த ஒரு ஜாப்பனீஸ் போட் ஒன்று, லக்கி டிராகன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போட்டில் இருந்த எல்லாருமே ரேடியேஷனால் தாக்கப்பட்டு இறந்து போனதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த தீவு விட்டு ஓடினவங்க தான். இப்போ வரைக்கும் இந்த தீவு அமைதியாக யாருமே மக்களே இல்லாமல் இந்த ரேடியேஷனால் தாக்கப்பட்டு இன்னும் மனிதன் வாழ முடியாத ஒரு தீவாகவே இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் த கேசல் பிராவோ. அப்புறம் இன்னும் நிறைய மிஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சேனலை நோட் பண்ணிக்கோங்க.